நிஃப்டி ப்ரிடிக்ஷன் ஃபார் டுமாரோ 29/4/2025 நிஃப்டிக்கான லெவல்ஸ் வந்து பார்த்துரும். ஸோ அதுக்கு முன்னாடி ப்ரீவியஸாக போஸ்ட் பண்ணியிருந்த லெவல்ஸில் அரௌண்ட் செல்லிங் ரேஞ்ச் வரும்போது நல்லா கொஞ்சம் ஸ்ட்ரகிள் பண்ணியிருக்கு. அதை பிரேக் பண்ணும்போது நல்ல ஒரு அடுத்த ரெசிஸ்டன்ஸ் லெவல் வரைக்குமே போயிட்டு அங்கேருந்து நல்லா கொஞ்சம் ரிஜெக்ஷன் கொடுத்துட்டு ஸோ மார்க்கெட் எப்படி ட்ராவல் ஆயிருக்கு, அந்த நம்மளோட சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் லெவலில் எப்படி ரியாக்ட் ஆயிருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். ரைட், ஓகே. நாளைக்கான லெவல்ஸ் வந்து பார்த்தலாங்களா? ஸோ நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் 24,211 24,197 அப்படிங்கிற கீழே இருக்கக்கூடிய கிரீன் லைன் லெவலில் வரும்போது ஒரு பையிங்கான வாய்ப்பு கிடைக்குதாங்கிறத பார்க்கலாம். அடுத்த சப்போர்ட் லெவல் 24,130 24,000. அப்சைடில் ஒரு வேளை மார்க்கெட் எது கொஞ்சம் மேலே ஏறிட்டு கொஞ்சம் ரிஜெக்ஷன் கொடுக்கக்கூடிய இடம்னு பார்க்கணும்னா 24,391 24,404 அப்படிங்கிற ரெட் லைன் லெவல்கிட்ட வரும்போது ஒரு ரிஜெக்ஷன் கொடுக்கறதுக்கான வாய்ப்பு கிடைக்குதாங்கிறத பார்க்கலாம். ஸோ அதையும் தாண்டி நல்ல புல்லிஷாக ட்ராவல் ஆகுதுன்னு பார்க்கும்போது 24,471 24,601 அப்படிங்கிற புள்ளியில் வந்து அப்சைடில் இருக்கக்கூடிய அடுத்த ரெசிஸ்டன்ஸ் லெவலாக இருக்குது. டார்கெட் 2 lakh per month அப்படிங்கிற டெலிகிராம் சேனல் வாட்ஸ்அப் குரூப்போட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. டெய்லி லைவ்ல காலையில் 9:05 9:10 வந்துட்டு ஒரு 10 புள்ளிகள் வந்து கேட்ச் பண்ணிவிட்டு ஸோ நம்ம வந்துட்டு ஒரு 15-20 நிமிஷத்தில் கேப்சர் பண்ணிவிட்டு அடுத்த வேலைகளை பார்க்க ஆரம்பிச்சிடும். ஸோ விருப்பம் உள்ள நண்பர்கள் மறக்காம யூடியூப் லைவ்ல வந்து தினைக்கும் வந்து ஜாயின் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.